ஓ, அண்ணன் சோதனை பண்ணிட்டு இருக்காரு போல. சேனாதிபதி என்ன தெரியுதா? ஓ, காலத்தின் தூதுவனா, தாங்கள் இன்னும் சோழ நாட்டை விட்டு செல்லவில்லையா? எப்படி போவேன்? பெரிய கோயில் கட்டுறத பார்த்துட்டு தானே போவேன். இந்த ராஜ ரகசியத்தை மீண்டும் தாங்கள் கூறினால் தங்களுக்கு நடுகள் எடுக்கப்படும். நடுகள்னா இறந்தவங்களுக்கு வைக்கிறது தானே? அப்ப என்னைய கொன்றுவேன்னு சொல்றாரு. சேனாதிபதி என்ன, அதை விடுங்க. நீங்க என்ன இங்க? அனைத்து இறக்குமதி பொருட்களும் சோழ நாட்டிற்குள் இதன் வழியாகவே வரும். போர் துவங்க இருப்பதால் எச்சரிக்கைக்காக இதனை பார்வையிட வந்தேன். எல்லா பொருளும் இங்கதான் வருமா? அப்ப எனக்கு சரக்கு கிடைக்குமானே? ரொம்ப டிராவல் பண்ணி டயர்டா இருக்குனே. சரக்கா? அப்படி என்றால் என்ன? அதான் நந்தினிய நினைச்சு அவர் குடிச்சிட்டு புத்தி மழுங்கி ஆடுவார்ல. நந்தினியா? அது யார்? இச்சோழ நாட்டில் அப்படி புத்தி மழுங்கி ஆடுறது யார்? நம்ம ஆதித்த கரிகாலர் குடிச்சிட்டு புத்தி மழுங்கி ஆடுவார். அடே அறிவிலி! அமரத்துவம் அடைந்த ஆதித்த கரிகாலர் பெயரையே களங்கம் செய்கிறாயா? எங்கள் ஆதித்த கரிகாலரின் வீரம் தெரியுமா உனக்கு? யானைகள் பிளிரும் போர்க்களத்தை நடுங்க வைக்கும் மாவீரனை பற்றி தெரியுமா உனக்கு? களத்தில் கரிகாலரை பார்த்தால் எதிரில் நிற்கும் எந்நாட்டு அரசனும் யமலோகம் காண்பான். அந்த மாவீரனின் பெயரை உன்னை போன்ற மதிகெட்டவன் உச்சரிக்கும் போது அந்த சொற்களை கூட காற்றே அவமதிக்கும். ஆதித்த கரிகாலர் எங்கள் அடையாளம். ஜானா! இந்த போர் பற்றி உனக்கு கடுகளாவது தெரிந்திருந்தால் நீ சொல்லியிருக்க மாட்டாய். இந்த சோழர் ராஷ்டிரகூடர் போர் பத்தி எனக்கு தெரியும். நானே சொல்றேன்.